ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். தேங்காய் பர்ஃபி. தேங்காய் பர்ஃபி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துருவன தேங்காவை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு 3 கப் அளவு தேங்காய் இருக்குது. ஸோ அதை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து இதை ஒரு தட்டில் பரவலாக கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்து சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணலாம். 3 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப்புக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுவே சரியாக இருக்கும். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அதாவது ஒரு 250 ml அளவுக்கு. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைய விட்டுறலாம். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி ஒரு சிறு கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு முழு கம்பிப்பதம் வேண்டாம், ஒரு சிறு கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் போதும். அடுத்து இதில் நம்ம ஆற வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஒன்றுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், அப்புறம் முந்திரி பழம் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பழம் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகியிருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. பட் இது சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த தேங்காய் துருவல் எல்லாம் சர்க்கரை பாகில் நல்லா குக் ஆகணும். தேங்காய் துருவல் குக்காக இதோட திக்னஸ் அதிகமாகிட்டு இருக்கும். லிக்விட் கன்சிஸ்டன்சி எல்லாம் போய் நல்லா திக்காக வரும்போது இதை நம்ம மோல்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே தேவையான அளவு நட்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஓரளவு ஆறும்போதே எப்படி நம்ம கட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் வராது. அவ்வளோதான். இந்த மாதிரி பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.